Hi, good morning, everyone. Welcome back to the series of all about English. Lynch. பல பேருக்கு இந்த வார்த்தை தெரிஞ்சிருக்கலாம். கொல்றது. ஆனால் எப்படி கொல்றதுன்னா நிறைய பேர் சேர்ந்துட்டு ஒரு ஆளை ஏதோ குற்ற பின்னணி இருக்கிறவன் ஏதோ குற்றம் செஞ்சுட்டான்னு தவறாகவோ சரியாகவோ அது நிரூபிக்கப்படாத குற்றம் அந்த மாதிரி சந்தேகிச்சு ஒரு குரூப்பா சேர்ந்து ஒருத்தனை கொன்னுடுறதுக்கு பேர் வந்து லிஞ்ச் லிஞ்சிங் அப்படின்னு அதை சொல்றது. Of a group of people kill someone for an alleged offense without a legal trial, எஸ்பெஷலி பை ஹேங்கிங்னு அதுக்கு கொடுத்துருக்காங்க, தூக்கில் தொங்க விட்டுறது அப்படின்னு. அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் மீனிங் மாற்றிருக்கிறாங்க, அடித்து கொண்டுட்டாலே அது வந்து லிஞ்சிங் அப்படின்ற அந்த குரூப்பில் வந்து அதை சேர்த்துடுறாங்க. இங்கே உதாரணம், her father had been lynched for a crime he didn't commit. அவளுடைய அப்பாவை கொன்னுட்டாங்க for a crime he didn't commit. ஒரு குற்றம் அவர் செய்திருக்கிறாருன்னு, அவர் செய்யாத குற்றத்துக்கு அவரை ஒரு குரூப்பு அடிச்சு கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த லிஞ்சிங்க்கு இன்னொரு மீனிங் இருக்கு. சிவியர் கிரிட்டிசிசத்தையும் லிஞ்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப வரம்பு மீறின ஒரு விமர்சனத்தை வைத்தால் அதற்கு பெயரும் லிஞ்சிங் தான். எல்லாரும் சேர்ந்து அடிச்சு கொண்டுட்டோம்ப்பா அப்படின்னு ஒரு இன்ஃபார்மலா நம்ம சொல்லுவோம்ல, அந்தபடி கண்டபடி பேசிட்டாங்கிறதுக்கு அப்படி சொல்லணும். எல்லாரும் சேர்ந்துட்டு கொல்லொன்னு கொண்டுட்டானோ என்ன அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விஷயத்துக்கும் இந்த லிஞ்சிங் அப்படிங்கிறது. பட் இட் இஸ் அன் இன்ஃபார்மல் கான்டெக்ஸ்ட். இதுதான் இதனுடைய பொருள்.